இன்று ஆதவன் அவர்கள் எழுதிய சிறுகதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1980களிலெல்லாம் அவருடைய கதைகள்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி படிக்கிறது தான். அந்த மாதிரி அவருடைய புத்தகம் எனக்கு கிடைக்கும்போது இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த கதையை உங்களுக்கு முன்னால் படித்து காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப அழகான கதையாகவும் இது இருந்தது. பெண்கள் எப்படி நினைக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கி எப்படி சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த தலைப்புகளில் நிறைய பேர் கதைகள் எழுதியிருக்காங்க. இந்த கதைக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அதை இன்னொன்று சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த கதை தொடங்கிய வார்த்தை, அந்த வாக்கியமே ரொம்ப அழகாக இருந்தது. அம்மாக்களே பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள், அப்படி தான் அந்த கதை தொடங்குது. திருமணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் கிருஷ்ணவேணி வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தாள். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சமையல் அறையில் காலையிலையும் மாலையிலையும் அம்மா கிட்ட கூடவே இருந்து எல்லா வேலையுமே அவள் பழகிக்கிட்டான். கிருஷ்ணவேணிக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு கிருஷ்ணவேணியோட அம்மா கிட்ட அவள் சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணவேணியோட அம்மா அவள் மாமியார்கிட்ட தைரியமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது. வீட்டில் எல்லாம் இவளுடைய மேனேஜ்மெண்ட்டாக தான் இருந்தது. இவை இல்லாமல் நாங்கள் இப்போ எப்படி இருக்க போகிறோமோ அப்படின்னெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படியெல்லாம் பேச தெரியல. கிருஷ்ணவேணியோட அம்மா பிழைக்க தெரியாதவ. அதனால் அவள் என்ன பண்ணுறா, தன்னையும் தன்னோட குடும்பத்தாரையும் பற்றி எப்போ பார்த்தாலும் குறைச்சலாக தான் பேசுவாள். அது அவளோட பழக்கமாகவே போயிட்டு. இதில் கிருஷ்ணவேணியோட மாமியார்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணவேணிக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கல்யாண சத்திரத்தில் மன்னிப்பு கேட்குற மாதிரி கிருஷ்ணவேணி மாமியார்கிட்ட அவங்க அம்மா பேசும்போது அவளுக்கு ரொம்ப எரிச்சலாகவும் இருந்தது, கோபமாகவும் இருந்தது. என்ன பண்ணுறது, 27 வருஷம் வளர்த்த பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுகிறது முக்கியமாக அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை, தன்னோட அம்மாவுக்கு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. புகுந்த வீட்டிலையும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அவங்க அம்மா சொன்னது நிஜம்தான் போல இருக்குது, வேணிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு சமையல் அறைக்குள்ளேயே அவளை விடுறதே கிடையாது. காய்கறி நறுக்கிறதுக்கு கூட விடுறதில்ல. எந்தெந்த காய்கறியை என்னென்ன சைஸில் நறுக்கணும் அப்படிங்கிறது கூட தலைமுறையாக சில சம்பிரதாயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது. பாலை உரக்குத்தணும் அப்படின்னா அது அவங்க மாமியாரால் தான் செய்ய முடியுமா. அந்த கையில் தான் ஒரு ராசியான கையாக இருக்கிறதுனால மோர் ரொம்ப நல்லா வருமா. அந்த மாதிரி காப்பி கலக்கிறதுலன்னா சின்ன நாத்தனாருக்கு தான் ரொம்ப ராசியான கையாம். வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சின்ன மச்சினர் தான் ரொம்ப கெட்டிக்காரறான். இப்படி அவள் செய்யறதுக்கான எந்த வேலையும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையில் ரொம்ப கெட்டிக்காரவங்க அப்படிங்கிற ஒரு பேர். இவளுக்கு சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது ரொம்ப சலிப்பாகிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான் அப்படின்னு அவள் முடிவு பண்ணிக்கிறாள். அவங்க சுதந்திரமாக மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. கிருஷ்ணவேணி வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க விரும்பின சப்ஜெக்டை தான் எடுத்தாங்க, படித்தாங்க, வெளியில் போனாங்க. வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையிலையும் இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அடுக்கலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு மூச்சு நின்னா கூட ஹாலில் ரேடியோ கேட்குறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வீட்டில் எல்லாரும், கிருஷ்ணவேணி வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா பேசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் அந்த கிருஷ்ணவேணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே புக்ககம், அந்த வீடு அப்படியே நேர்மாறு. எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். குளியல் அறைக்கு போனாலும் சமையல் அறைக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு 2 பேர் அந்த இடத்துல நின்று எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே அந்தரங்கமாக எதையுமே பேச முடியாதுன்னா பார்த்துக்கங்களேன். ஒருத்தர் வாயை திறக்கும்போதே இன்னொருத்தர் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டு நிற்பாங்க. காலையில் பாருங்கள், சமையலறை எதிரில் இருந்த வராந்தாவில் சின்ன நாத்தனார், சின்ன மச்சினர், ஊர்லேருந்து வந்த உறவுக்காரவங்க, சமையல் அறைக்குள்ளார மாமியாரோட நாத்தனார் எல்லாரும் ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா,
காப்பி பொடி ஏன் நல்லா இல்லை, அதிலே இருந்து தொடங்கி எய்த்த வீட்டு சமாச்சாரம், 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாண வீட்டில் நடந்த ரகளை, 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணத்தில் நடந்த ரகளை, அவங்க வீட்டு சமையலறையில் இருக்கிற வசதி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெட்டி பேச்சு ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். சரி அப்படின்னா சாயங்காலம் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. தெருவில் போகிறவங்க இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் நிறுத்தி அவங்கக்கிட்ட பேசுறது. அப்புறம் காரணமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் இங்கே இருக்கிறது அங்கே மாற்றுறது, அங்கே இருக்கிறது இங்கே மாற்றுறது, அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் தோட்டத்தில் களை பிடுங்கிறது, பழைய பேப்பர்காரனை கூப்பிட்டு அங்கே இருக்கிறத போடும்போது அந்த வேண்டாத பொருளை எல்லாம் போடுறாங்கள்ல, போடும்போது அப்படியே போட வேண்டியது தானே. அதை போடணும், போடக்கூடாது, இது இப்போ வாங்கினது, அது அப்போ வாங்கினது அப்படின்னு காரசாரமாக எதை பற்றியாவது விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சின்ன மச்சினருக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வேலை தான். ஆனாலும் அவருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பெருமை. அதே மாதிரி சின்ன நாத்தனாருக்கு ஒரு வேலையும் பெண்கள் போகிற மாதிரி எந்த வேலைக்கும் போகலை. கிருஷ்ணவேணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த உடனே வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாத்தனாரெல்லாம் எங்கேயும் வேலைக்கு போகல, சின்ன மச்சினருக்கும் ஒன்றும் பெரிய சிறப்பான ஒரு வேலை இல்லை. இந்த நிலையில் இவ வேலைக்கு போய் இவ ஒரு பெருமையாயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணவேணியை வேலைக்கு போகாமல் தடுத்துட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு புரியல. ஒரு 2 வருஷங்க ப்ரொஃபஷனல் அதாவது ப்ரொஃபஷன் கால அதிர்ச்சியாக தான் இருந்தது அவளுக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன இடத்துல அவங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப சுறுசுறுப்பாக வெளி உலக பறவைகளாக இருந்தாங்கள்ல கிருஷ்ணவேணி வீட்டில். அதுக்கு நேர்மாறாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பொந்துக்குள்ளே சுற்றி வர்ற எலி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதை அவ கணவன்கிட்ட சொல்கிறா, இது என்னங்க உங்கள் வீட்டில் எலி பொந்தை சுற்றி வர்ற மாதிரி எந்நேரமும் இப்படி சுற்றி சுற்றி வருது அப்படின்ன உடனே அவளோட கணவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவன் ஆஹாஹான்னு சிரிக்கிறான் பாருங்க. சிரித்ததுக்கு அப்புறம்தான் இவனுக்கு ஏண்டா சிரித்தோம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவள் வயிற்றுச்சலை சொல்லிகிட்டு இருக்கா. இவன் சிரிச்சான்னா எப்படிங்க இருக்கும் அது, அப்போ தான் அவன் உணரவே ஆரம்பிக்கிறான். அரிசியில் இருக்கிற அந்த கருப்பரிசி பொறுக்கிறது, இந்த கல் பொறுக்கிறது, காய்கறியில் தோல் சீவுறது, இதெல்லாம் என்னென்னா பொறுமைக்கான பயிற்சி. குக்கரை லோட் பண்ணி அதை மூடி வைக்கிறது, ஏற்றி இறக்கிறது, ஸ்டவ் திரியெல்லாம் இருக்குல்ல, அந்த திரியெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி வைக்கிறது, அது இயந்திர நுட்ப பயிற்சியாம். அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்களாம். சின்ன நாத்தனார்கிட்ட குறைஞ்சபட்ச சோப்பு தூளில் அதிகமாக துணியை எப்படி துவைக்கிறது, கொஞ்சமாக இருக்கிற உணவை அதிகமானவருக்கு எப்படி பரிமாறுறது அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுக்குறதான். சின்ன மச்சினர்கிட்ட எலி பிடிக்கிறதுல பயிற்சி. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று கேம்ஸு. இதெல்லாம் அவள் சொன்ன உடனே அவள் கணவன் கார்த்தியால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சத்தம் போட்டு சிரிக்கிறான். சிரித்த உடனே அவளோட சோகம் அப்போ தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒன்றே சொல்கிறான், என்ன சமூகமோ என்னமோ போ, குடும்ப வாழ்க்கையே இப்படி தான் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, மாறுங்க, இது எல்லாம் மாறும் பாருங்க, நான் தான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் அப்படின்னா. கிருஷ்ணவேணி, என்ன நீயா அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே, ஆமாம், விஜி இருக்காளே சின்ன நாத்தனார், மெல்ல மெல்ல என்னோடய கட்சியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பத்தில் புது காற்று வீச போகுது பாருங்களேன், கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு கிருஷ்ணவேணி சொல்கிறா. இந்த விஜய் இருக்காளே, அவள் சின்ன நாத்தனார் 27 வருஷம் வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வளைய வந்துக்கிட்டு இருக்கா. கிராஜுவேட்லாம் முடிச்சிருக்கா. ஆனாலும் அவளை வேலைக்கு அனுப்பவே இல்லை. அனுப்பலேன்னு அவங்க அப்பா மேலே அவளுக்கு ரொம்ப கோவம். சாதாரண வேலையில் இருந்துக்கிட்டு ஆண் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பெற்றோர்கள்கிட்ட ரொம்ப சலுகையோடு தன்னை மிரட்டுற அவளோட சின்ன அண்ணனை பார்த்தா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வெறுப்பு.
அவள் வந்து அப்படி இருக்கும்போது அவளை கிருஷ்ணவேணி தன்னோட சேர்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2 பேரும் ஒரு கூட்டணி மாதிரி போட்டுக்கிட்டு 2 பேரும் தங்களுடைய ஆட்சியை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, மாமியாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு அவங்கெல்லாம் எப்போவும் அடுப்பாங்கரையிலே இருக்க முடியாது, ஹோட்டல் மாதிரி எதுவும் நினச்ச நேரம்லாம் செய்ய முடியாது, போக முடியாது, வர முடியாது, அப்படி இப்படின்னு ஒரே கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த மாமியார், இந்த சின்ன நாத்தனார், கிருஷ்ணவேணி 3 பேரும். கொஞ்ச நாளில் விஜிக்கு கல்யாணம் ஆன உடனே விஜி போயிடுறா. மறுபடியும் அந்த ஆட்சி கவுந்து போச்சு. மாமியாருக்கு என்ன ஆயிடுச்சு, இனிமேல்லாம் நம்ம வேலை செய்ய முடியாது, ரிட்டையர்ட் ஆக வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்னாச்சு, சமையலறை பொறுப்பு எல்லாம் கிருஷ்ணவேணிக்கு வந்துட்டுது. வேலை பளுவை குறைக்கிறதுக்கான சூழ்நிலை அவளுக்கு இப்போ கிடைக்கல. இப்போ என்ன ஆயிட்டு, நமக்கு வந்து பிள்ளை பிறக்கும்போது பெண் குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு, பெண் குழந்தையாக தான், பிள்ளை குழந்தை தான் பிறக்கணும், பொன் குழந்தை பிறந்தா என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும், எங்க நமக்கு நல்ல ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பொன் குழந்தை பிறந்துட்டு, அப்புறம் அந்த பெண்ணுக்கு கலா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கலாவை கவனிக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணவேணிக்கு நேரமே கிடையாது. கலாவும் தன்னை யாரும் கவனிக்கலை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாள். அந்த வீட்டில் இருக்கிற பொது சொத்து அவளை எல்லாரும் கவனிச்சுக்குவாங்க. கலாவை எப்போ பார்த்தாலும் அளவுக்கு மீறி சீராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஒரே பேத்தி இல்லை, சீராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டென்ஷன் ஒரு பக்கம். மாமியாருக்கு நம்ம தான் இறந்து போகிறோம், நம்ம போகிற வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கணும் அப்படின்னு அவளே கவலைப்பட்டுக்கிட்டு நிறைய டென்ஷன். அதனால் எப்போ பார்த்தாலும் பூஜை பஜனை அதிலையே இருப்பாள். எப்போயாவது தெய்வீக பிரசாதம் மாதிரி ஏதாவது 1-2 பொன்மொழிகள் வழங்குவா. ஒற்றுமையாக இருங்க, பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார், அதனால் பொறுமையாக இருங்க அப்படின்னெல்லாம் நிறைய பொன்மொழிகளை சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் கூடவே கிருஷ்ணவேணி தானே இருக்கா. இந்த பொன்மொழிங்கிற பிரசாதம் கிருஷ்ணவேணிக்கு தான் ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அவள் என்ன நினச்சின்னா, தான் மேலே யாரோ ஆணி அடிக்கிற மாதிரியே அவளுக்கு ஒரு உணர்வு வரும் பாருங்கள். ஒற்றுமையாவது பொறுமையாவது அப்படின்னு அவள் கணவனோட இருக்கும்போது அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி எறிவா. யார் மேலே அப்படின்னா கார்த்திக் மேலே தான், அவன் மேலே தான் எறிவான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரோட போக்கையும் அனுசரிச்சுக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்னோடய படிப்பு, என்னோடய புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் கேட்கும்போதெல்லாம் காப்பி கலந்து கொடுத்துக்கிட்டு, சாப்பாடு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு திருப்திங்கிறதே கிடையாது. வேலைக்காரி பாடு கூட தேவலாம், அவளாவது கொஞ்சம் முகம் சுளிக்கலாம், எனக்கு அந்த உரிமை கூட கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சொல்கிறான், என்ன பண்ணுறது வேணி, இது உனக்கு மட்டும் ப்ராப்ளம்னா நினச்சிக்கிட்டு இருக்க, இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் தெரியுமா உனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். பெரியவங்களை நம்ம ரொம்ப மதிக்கணும்மா, என்ன பண்ணுறது, சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, எங்கே போனாலும் சின்னவங்களுக்கு கொஞ்சம் அநீதி தான் நடக்குது, என்ன பண்ணுறது. உடனே அவள் சொல்கிறா, பெரியவங்கள சகிச்சிக்க வேண்டியதான், ஐ அக்ரி, ஆனால் இந்த வீட்டில் சின்னவாளை வேற சகிக்க வேண்டியதாக இருக்கே. ஆமாம், என்ன செய்யறது, உங்கள் தம்பி சமையலறைக்குள்ளே நுழையும் போதெல்லாம் எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுது தெரியுமா. பூசணிக்காய் சமையலறைக்குள்ளே தானே வரும் அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். ஆனால் அவளுக்கு சிரிப்பு வரல. என்ன பண்ணுறது, வீட்டில் ஒத்தாசையாகவும் அனுசரணையாகவும் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அங்கே வர்றது இங்கே வர்றது, அப்பா அம்மாவை சுற்றி பிள்ளையார் மாதிரி ஒரு கெட்டிக்காரங்கிற பேர் வாங்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. கார்த்தியோட அப்பா இருக்கார் சிவன், அவர் எதுலேயுமே பட்டுக்க மாட்டார், சிவசிவான்னு இருப்பார். ஆனால் சரியான நேரத்தில் சரியான வேலைகளை நேரம் பிசகாமல் பண்ணணும். அவருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குதே, அதை கொஞ்சம் தீர்த்து வைப்போம், அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ரத்தையும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், எல்லாம் அவரவர் விதிப்படி நடக்கும் அப்படின்னுடுவார். இந்த கார்த்தியும் வேணியும் ராத்திரி நேரத்தில் தான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. கார்த்தி என்ன பண்ணுவான்,
அந்த நேரத்தில் நிஜமாகவே அவனுக்கு கோபம் வரும். மறுநாள் நான் 2ல் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சபதம் பண்ணுவான். எல்லாம் பண்ணும்போது கடைசியாக கிருஷ்ணவேணி சொல்லுவான், இத்தனை நாள் பொறுத்துட்டோங்க, இப்போ போய் என்னத்துக்கு வீணாக கெட்ட பேர் வாங்குவான்னு அப்படின்னு அப்படியே மாற்றி பேசுவாள். நீ தானே என்னை இதெல்லாம் சொல்கிற? ஆமாம், மனசில் இருக்கிற வெறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கிறேன், கடைசியில் என் மேலேயே வெறுப்பு வந்துடுது, இப்படி அனாவசியமான விரோதங்களில் சிக்கிக்கிட்டமேன்னு அப்படின்னு அவள் தழுதழுத்து பேசுவாள். அப்புறம் காலேஜில் ஆஃபீஸில் எல்லாம் எனக்கு எவ்வளோ நல்ல பேர் தெரியுமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஸ்வீட் டெம்பர்ட் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், பக்கத்தாத்துக்காரியோட சத்த நாழி சிரித்து பேசினா கூட உங்கள் அம்மாவுக்கு தாங்க மாட்டேங்குது. இந்த வீட்டு முசுட்டுத்தனம் எல்லாம் எனக்குள்ளே புகுந்துன்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழாத அழாத அப்படின்னு அவளை அப்படியே தட்டி கொடுக்குறான். இந்த இவளோட பொண்ணு இருந்ததே கலா, அது 1ஆம் கிளாஸ் படிக்க தொடங்கிடுச்சு. அந்த நேரத்தில் கிருஷ்ணவேணிக்கு தனக்கு சொரணையே இல்லாமல் போன மாதிரி அவன் நினச்சிக்கிறான். நினச்சிக்கிட்டு அந்த குழந்தையும் என்ன பண்ணுது, இவங்க எல்லாருக்கும் ஒரு பகடக்காய் மாதிரி இருக்குது. அவளை தன்னோட அணியில் சேர்த்துக்கிறதுக்கு முடியலை. குழந்தைய வேணி ஏதாவது கண்டித்து சொன்னால் போதும், மாமனார் மாமியார் மச்சினர் அப்படின்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்துடுவாங்க, அவளை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்க. அதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா, இந்த கலா இருக்கே குழந்தை, அதுக்கு டிசிப்ளின் இல்லாமல் போயிட்டுது. வீட்டுக்கு யாராவது வந்தால் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியல, எங்கே போனாலும் ஒரு குரங்குத்தனத்தோடு இருக்குது, சின்ன மச்சினரோட மறு அவதாரமாக இருக்குதோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த அவளோட பொண்ணு நடந்துக்குது. ஆனால் அவள் இதை பற்றி வாயே திறக்கலை. கலாவை கண்டிக்கிறதையும் விட்டுட்டா. கார்த்தி என்னன்னா இப்போ கொஞ்சம் ப்ரமோஷன்லாம் வந்துட்டுது, நிறைய பொறுப்பு, வீட்டுக்கு வரும்போதே நேரம் கழித்து தான் வருவான். ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த குழந்தை கலா சேரி குழந்தைகளோட சேத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே தரன்னு இழுத்துக்கிட்டு வரான். என்ன இது, இவளை யாரையாவது கவனிக்கக்கூடாதா அப்படின்னு வேணிக்கிட்ட இழுத்துட்டு வந்து போட்டு சத்தம் போட்டான். உடனே அவ சொன்னா, இந்த பாருங்க, எனக்கு அடுக்களை வேலைக்கு தான் டைம் சரியாக இருக்குது, இன்னும் இந்த கலாவை கண்டிக்கிறதுக்கு நான் யார், எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது அப்படின்னா. நீ அவளுக்கு அம்மா இல்லையா? வேணிக்கு ஒரே வரட்டுத்தனமான ஒரு சிரிப்பு. நான் எங்கே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரி தானே, அதே மாதிரி அவளுக்கும் நான் ஒரு வேலைக்காரி தான். கார்த்திக்கு திடீர்னு தாக்கப்பட்டது மாதிரி ஒரு உணர்வு. சேரி குழந்தைங்களோட விளையாடுறதுல என்னங்க தப்பு அப்படின்னு வேணி கேட்டான். சேரி ஜனங்க உழைப்பாளிங்க, இங்கே வீட்டில் இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் பழம் பெருமையையும் விட அந்த சேரி காற்று ரொம்ப நல்லது, அங்கேயே வாழ கற்றுக்கலாம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். கார்த்தி வாயே திறக்கலை. அந்த கலாவை இழுத்துக்கிட்டு குழாயடிக்கு போனான். போய் அது கை காலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி உள்ளார கொண்டு வந்து விட்டுட்டு, அம்மா நீ வெளியில் வர்றியான்னு அப்பா கேட்குறா அப்படின்னு அந்த கலா அவங்க அம்மாட்ட கேட்குறா. உடனே கிருஷ்ணவேணி நான் வரலன்னு சொல்லு. உடனே கார்த்தி என்ன பண்ணுறான், கலாவை மட்டும் கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறான். அப்போது அவளோட மனசு சொல்லுது, அவளை காப்பாற்றுங்க, அந்த குழந்தையாவது காப்பாற்றுங்க அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு முணுமுணுக்கிறா. நல்ல வேலை அவள் பக்கத்தில் மாமியாரும் இல்லை, இருந்திருந்தா அவள் தப்பாக நினச்சிருப்பா அப்படின்னு அந்த கவலையும் அவளுக்கு வருது. இப்படி ஒரு கூட்டு குடுத்தனத்தில் தன்னோட பிள்ளைய கண்டிக்க உரிமை இல்லாமல், கண்டிக்கும்போது மற்றவங்கள்லாம் ஓடி வந்து கொஞ்சும்போது அந்த குழந்தை என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இந்த எழுத்தாளர் ஆதவன் சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது குழந்தைகளை கண்டித்து வளர்க்கணும், கூட்டு குடும்பங்களில் கண்டிப்பு இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வர்ற மாதிரி இருக்குது. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கவனத்தில் வச்சுக்கிட்டு வளர்க்கணும். ரெண்டாவது, நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தி எப்படி தன்னோட வீட்டுக்குள்ளார கடைசியாக அடுப்பாங்கரையே கதின்னு அப்படியே போய் அவளோட படிப்பையும் விட்டுட்டு, அவளோட புத்திசாலித்தனம் நட்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அடுப்பங்கரைக்குள்ளேயே முடங்கி போகிறா அப்படிங்கிறதையும் இந்த கதையில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆனால் கார்த்தியோட அன்பு தான் அவளை கட்டி போட்டு வச்சுருக்கு, அந்த குடும்பத்தில் இருந்தவங்க அன்பும் அவளை கட்டி போட்டு வச்சுருக்கு. சத்தமாக பேசக்கூட அவள் விரும்ப மாட்டேங்கிறான். ஏன்னா
தன்னோட பேச்சு அவங்களெல்லாம் காயப்படுத்திடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அவளோட ஒரு நல்ல பண்பும் இந்த கதையில் வெளிப்படுது. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது பற்றி கருத்துகள் இருந்ததுன்னா எழுதுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தொடர்ந்து கதையை கேளுங்க. வாழ்த்துகள்.